ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ரஞ்சன்குடி ஃபோர்ட். இந்த ஃபோர்ட் பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பெரம்பலூர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா இந்த ஃபோர்ட்டுக்கு வரலாம். அதே மாதிரி சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா 111 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா 70 கிலோமீட்டர். நான் வந்து சேலத்துலேருந்து இந்த ஃபோர்ட்டுக்கு ட்ராவல் பண்ணேன். இந்த கோட்டையை சுற்றி அகழிகள் அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டை முழுவதுமே பார்த்திங்கன்னா கருங்கல்லில் அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு சுவர் மட்டும்தான் வந்து செங்கலோடு நான் பார்த்தது. மற்ற எல்லா இடங்களுமே பார்த்திங்கன்னா கருங்கல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்டைக்கு பார்த்திங்கன்னா 2 நுழைவாயில் இருக்குது. இதுதான் வந்து முதல் நுழைவாயில். இந்த முதல் நுழைவாயிலை தாண்டின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம், ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ்லேருந்து மறைஞ்சிருந்து தாக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து 2வது நுழைவாயில். இந்த சின்ன நுழைவாயில் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மக்கள் யாராவது பொருள் உள்ளே கொண்டு வராங்க, வெளியில் கொண்டு போகிறாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து சோதனை பண்ணி அனுப்புறதுக்காக தான் இந்த சின்ன நுழைவாயில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர் நாயக்கா கிங் ஆல் கட்டப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா நவாப்ஸ் வந்து இதை கேப்சர் பண்ணி அவங்க மறுசீரமைச்சு இருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 மசூதி இருக்குது. கீழே இருக்கிற மசூதி பார்த்திங்கன்னா படை வீரர்களுக்காக உருவாக்கப்பட்டது. மேல் தளத்தில் வந்துட்டு இன்னொரு மசூதி இருக்குது. அங்கே வந்துட்டு ராஜாக்களும் மினிஸ்டர்ஸும் பயன்பாட்டுக்காக கட்டியிருக்காங்க. டிசைன் இந்த மசூதி வந்துட்டு இன்னும் பயன்பாட்டில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய மக்கள் இங்கே வந்துட்டு தொழுகை பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். ஏன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா பாய் தொழுகை பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த மசூதிக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபோர்ட்டை நோக்கி போகிறோம். நம்மளை பார்த்து தான் அந்த நாய்க்கு குலைச்சிட்டு இருக்கு. இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸு. இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம ரைட் சைடில் தான் இந்த மசூதியை பார்த்து முடித்தோம். கோட்டை பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த மண் ரோட்டை ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கோட்டைக்கு போயிடலாம். இப்போ இந்த மண் ரோட்டை நோக்கி நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாம் இப்போ புதுசாக நட்டிருக்காங்க. இது வந்துட்டு
ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டால் இப்போது பராமரிச்சுட்டு வரப்படுது. ரொம்ப சின்ன கோட்டை தான் கஞ்சன்குடி ஃபோர்ட். இந்த கோட்டை பார்த்திங்கன்னா சின்ன கோட்டை தான். இதோட வடிவம் பார்த்திங்கன்னா நீல அரைவட்டம் மாதிரி இருக்கும். அப்படின்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும், ஆனால் செமி சர்க்கிள் ஷேப். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது வந்துட்டு முதல் தளம். இதே மாதிரி 2ஆம் தளம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மேல் தளம் ஒன்று இருக்குது. இந்த கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போதுமானது தான். ரொம்ப சின்ன கோட்டை தான், படிக்கட்டுகளும் ரொம்ப கம்மி தான். இந்த கோட்டையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவன் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்காகவும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மேல் இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிவன் லிங்கம், உடைந்து போன ஒரு சிவலிங்கமும் இருக்குது. பக்கத்துலேயே இன்னொரு சாமி கோயில் மாதிரி இருக்குது. இது வந்துட்டு 3வது நுழைவாயில். இந்த இடம் பார்த்திங்கன்னா 2வது தளத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். இது வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம். இதுதான் அந்த உடைந்த சிவன் லிங்கம். இதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு என்ன சாமின்னு தெரியல, ஆனால் இந்த கோயில் வந்துட்டு சிவனுக்காகவும் ஹனுமானுக்காகவும் ஒரு சன்னதி இருக்குன்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சிலையும் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் சிலை ஒன்று இருக்கு. இந்த இடத்துலையும் வந்துட்டு சோதனைக்காக ஒரு சின்ன கதவு இருக்கு. தூண்களில் பார்த்தீங்கன்னா சில கலை வழிபாட்டுகளும் இருக்கு. இந்த மசூதி தான் நான் சொன்ன 2வது மசூதி. இது வந்து 2ஆம் தளத்தில் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சுரங்கப்பாதை போகுது இல்லைங்களா, இது மேலேருந்து பார்த்தா கூட தெரியும் அது எந்த வழியாக இந்த சுரங்கம் கனெக்ட் ஆகுதுன்ட்டு. தயவுசெய்து பார்க்க வரவங்க இந்த மாதிரி செவுத்தில் எழுதாதீங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். நம்ம வந்துட்டு பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த இடங்களெல்லாம் இருக்கு. இந்த வழியாக வந்தால் நம்மளுக்கு வந்துட்டு நான் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா ஒரு சுரங்கம் வழி அப்படின்ட்டு, இந்த இடத்துக்கு வரலாம். இப்போ நம்ம 2ஆம் தளத்துலேருந்து 3வது தளத்துக்கு போகலாம். இது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு கருங்கல் படிக்கட்டுகள் தான்.
நம்ம முதல்ல பார்த்த மசூதி பார்த்தீங்கன்னா அங்கே நடுவில் சென்டரில் இருக்கு பாருங்க, அந்த சைடு கார்னரில். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு 3வது தளத்தில் இருக்கிற வீடியோ வந்துட்டு அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்.